ஹாய் ஐஸ் ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு டாக்டர் அங்கே ஒரு பையனை செக் பண்ணிட்டு இவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றத சொன்னதும், அப்போ அவனோட ஃப்ரெண்டு ஜூன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவருமே ஷாக் ஆகிட்டு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பையன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதை நான் இப்போ தான்ப்பா கேள்விப்படுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவருக்கே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அங்கே ஜூன் என்ன உண்மையிலேயே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் தெரியுது, இது வந்துட்டு நம்மளோட ஹீரோயின் சாங்க்ரன். அவள் வந்துட்டு பையன் மாதிரி அங்கே வந்து ஆக்ட் பண்ணிட்டுருக்கா போல். சின்ன வயசில் தான் இந்த மாதிரி தான் இருந்துச்சுக்கா. இப்போ எப்போ இதெல்லாம் நடந்துச்சு, யார் குழந்தைக்கு அப்பா அப்படின்றத சொன்னதுமே எனக்கு வந்துட்டு தெரியலை, இது வந்து ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் இந்த பேபியை நான் வந்து அபார்ஷன் பண்ண விரும்பலை, ஆல்ரெடி என்னோடய ஃபேமிலியில் ஏகப்பட்ட டெத் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறா. இவங்க 2 அங்கிள் அப்புறம் அப்பா எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அவங்க அம்மாவுமே வந்து ட்வின் பையங்களை வந்துட்டு பெர்த் கொடுத்துருக்காங்க. அந்த பசங்களுமே இறந்து போன வாசி தான். அவங்க அப்பா நம்ம ஹீரோயினை பையன் மாதிரியே வந்து சின்ன வயசுல வந்து ஆக்ட் பண்ண சொல்லியிருந்திருக்காரு. இப்போ அவருமே வந்துட்டு இறந்து போயிட்டாரு. அவங்க அம்மாவோட மென்டல் கண்டிஷனுமே சரியில்லை. ஸோ நான் வந்துட்டு இப்போ பொண்ணுன்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே தாத்தா வேற வந்து என்னை வந்து இந்த கம்பெனியோட ஹெட்டாக மாற்ற மாட்டார். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் ஜூனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் போல். நீ எப்போ வந்துட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ண போகிற, நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு என்ன அவனோட ஃபேஸிங் ஆகும் இல்லையான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவன் கூட சேர்ந்து அவன் வந்து ஒன்றா இருந்த பிறகு இவனை மாதிரி ஒரு பர்சன் கூட இதுக்கப்புறம் நான் வந்து மீட் பண்ணவே கூடாது என் லைஃப்பில் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் வந்துட்டு இல்லை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே டாக் வந்துட்டு அவள் சாப்பாடெலாம் வந்து கொடுக்குறா. அப்போ அங்கே ஜூன் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டாக் வந்து ரொம்ப லக்கி, அதே மாதிரி தான் வந்துட்டு அவனுமே ஊடால வந்து இவ்வளோ கவர் பண்ணிட்டு போயிட்டான். நான் வந்துட்டு எவ்வளோ நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இவ்வளோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன முணமுணக்குற அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். பிறகு அவங்க தாத்தா வீட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போனதுமே அவங்க தாத்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே அவனை பார்த்ததுமே பயந்து போய் அவள் ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. நம்ம ஹீரோவை பார்த்து இந்த டாக் கூட தானே நான் ஒன்றா இருந்தேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே தாத்தா இதான் உன்னோட அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இது வந்து உன்னோட எல்டர் பிரதரோட சன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து அவங்க தாத்தா அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காரு. நம்ம ஹீரோவே அவனாவே தன்னோட கம்பெனியை உருவாக்கி இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கான் போல். அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ பார்த்துட்டு என்ன பார்க்க இவ்வளோ வீக்காக இருக்க மாதிரி இருக்கான், அவன் என்ன பொண்ணு மாதிரியே இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கவும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. ஒரு வேளை இவன் பாட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டானோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தாத்தா இந்த கம்பெனியோட அடுத்த ஹெட்டாக போகிறதே என்னோட பேரன் தான். ஸோ வந்துட்டு இவனுக்கு எல்லா ட்ரிக்ஸையுமே நீ தான் கற்றுக் கொடுக்கணும், உன் கூடவே சேர்த்து அங்கே ஒர்க்குக்கு வச்சுக்கோ ஏன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே நாசியில் எரியுது. அப்போ அங்கே என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ என்ன நீ என்ன சொல்கிறேன்னு நம்ம ஹீரோட்டோ கேட்டதுமே நான் வந்துட்டு பர்ஃபெக்டாக அவனை ரெடி பண்ணிடுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் ரொம்ப வீக்காக வேறு இருக்கான், கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்குருவேன்னு சொன்னதும் அங்கே தாத்தாக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னை யாரும் ஒப்பீனியன் ஏன் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோ உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொன்னதும் அவள் நான் எதுவுமே பேசுகிறதுக்குமே ரெடியாக இல்லை, பேசாமல் ரொம்ப அமைதியாகிடுறா. பிறகு அவளோட அங்கே வாஷ்ரூம்க்கு அவங்க குளிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கவுமே அங்கே அவனை பார்த்துட்டு அவள் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு கத்துனதும் இப்போ என்ன புதுசாக வந்து பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கா. பசங்களுக்குள்ளே என்ன உனக்கு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். வாஷ்ரூமில் தண்ணி வரல அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்றத சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் நாப்கின் இருக்கிறத பார்த்துட்டு வேமா எடுத்து மறைக்கவுமே நீ இப்போ எதை வந்து மறைச்சிட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்லிப்பாகி விழுக போகிறா. வேமா அவனோட டவலை பிடிச்சி அவன் வந்துட்டு தன்னை காப்பாற்றிக்கிட்டதும் ரொம்ப வந்துட்டு பர்ஃபெக்டான பையனாக இருக்கியே, என்னோட டவலை வந்துட்டு உன பாதுகாப்புக்காக பிடிச்சிக்கிட்டியா அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவமாயிட்டு டவலை தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிட்டு அவன் பாட்டு போயிடுறான். அப்போ எவ்வளோ தைரியம் தான் என் டவலை வேற இவன் யூஸ் பண்ணியிருக்கான், ஐயோ கடவுளை நான் வந்துட்டு நல்ல வேலை தப்பிச்சிட்டேன், இவனுக்கு தெரிஞ்சு போயிருந்தால் நான் வந்து என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி எஸ்கேப் ஆகணுமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு அங்கே ரூமுக்கு போயிட்டுருக்கும் போது நம்ம ஹீரோவை பற்றி யோசிச்சதும் எதுக்காக அவனை பற்றி நான் யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. பிறகு அங்கே தாத்தாவும் அங்கே நம்ம ஹீரோவுமே பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான பையன், நீ வந்து ட்ரைனிங் கொடுத்தேன்னா அவன் கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடுவான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே கண்டிப்பாக பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா நம்ம ஹீரோ இப்போ மேரேஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்கான், மூ ஃபேமிலியோட பொண்ணோட தான். அப்போ அவங்க தாத்தா எனக்கு இவனை நினச்சி ரொம்ப கவலையாயிட்டுருக்கு, ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையுமே அவன் வந்துட்டு லவ் பண்ணலை, அதுக்கப்புறம் அந்த ஜூன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கதாகவுமே கேள்விப்பட்டோம், 2 பேருக்குமே பிடிச்சிருக்குன்னா அப்போ கெயின் அர்த்தம் தானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு நான் ஒருவேளை எனக்கு
பொண்ணுங்களை பிடிச்சிருந்து நான் மேரேஜ் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தேன்னா இவன் கூட போய் எதுக்காக நான் ஒன்றா இருக்க போகிறேன், எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணுறா. பிறகு அங்கே அவங்க பேபிகிட்ட உன்னோட அப்பா வந்துட்டாரு, ஆனால் அவர் எனக்காக வந்து சூப்பரான ஒரு பொண்ணு வந்து பார்த்து கொடுக்குறாரா, பார்த்தியா பேச்சு அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவர் ரொம்ப கவலைப்பட்டுருச்சுக்கா. பிறகு நம்ம ஹீரோட்ட பாஸ் அன்னைக்கு உங்கள் கூட இருந்தது உங்களோட ஃபியான்ஸே கிடையாது, வேற ஒரு பொண்ணு தான், டிஎன்ஏல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு யாருன்றது சரியாக கண்டுபிடிக்க முடியல, சிசிடிவி ஃபுட்டேஜுமே இப்போ வரைக்கும் கிடைக்கல பாஸ் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கண்டிப்பாக அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றத சொல்கிறான். இவனோட ட்ரிங்க்ஸில் ட்ரக்கையுமே கலந்து கொடுத்துருக்காங்க, அதனால தான் வந்து போதையில் இந்த மாதிரி போய் தப்பு பண்ணியிருக்கான். அந்த பொண்ணோட முதுகில் வந்துட்டு லீஃப் சேஃபில் ஒரு பெர்த் மார்க் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அதவே தான் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருப்பான் போல். பிறகு அங்கே நம்ம ஹீரோவோட ஃபியான்ஸே இல்லையாவை காமிக்கிறாங்க அவங்க அம்மாட்ட. அன்னைக்கு வந்து அவன் வந்து என்னை மேரேஜ் பண்ணாமல் விட்டுருவானோ என்னமோன்னு பயத்தில் தான் நான் அவனுக்கு ட்ரக்கு கொடுத்தேன், அவன் என் கூட சேர்ந்து இருப்பான்னு பார்த்தா அதுவுமே நடக்காமல் போயிடுச்சு, இப்போ என்னம்மா பண்ணுறதுன்னு சொன்னதோ, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க தாத்தா வந்துட்டு மேரேஜை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவார் கூடிய சீக்கிரம், எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக நடக்கும், நீ ஏன் ஃபீல் பண்ணிடுச்சிக்கா, உன்னோட அம்மா இருக்கேன்ல, அன்னைக்கு வந்து பார்ட்டியில் வச்சு திரும்பவுமே அவனுக்கு ட்ரக்கு கொடுத்து நீ வந்துட்டு ஒன்றா இருந்துடலாம் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப கேவலமான ஒரு பிளானை பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான், அவன் மேலே இடிச்சிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே அந்த டிஎன்ஏ வந்துட்டு வாங்க வந்திருப்பான் போல். இப்போ நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கீழே ரிப்போர்ட் இருக்கோமே வேமா அதை எடுத்து பார்த்தா ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டு போட்டதோ அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன வந்து ப்ரெக்னென்ட் போட்டிருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, ஆனால் வேறு ஒரு நேமில் வந்துட்டு அவள் வந்து அங்கே ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துருப்பா போல். பார்த்தீங்களா இது ஒரு பொண்ணோட நேமு, நான் எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன், நான் பையனாச்சே, என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் வாங்க வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே இன்னைக்கு வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, நீ ஈவினிங் வந்துரு அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. அப்புறம் கேர்ள் மாதிரி தான் வரணும், இல்லைன்னா கண்டிப்பாக இவன் வந்துட்டு நம்மளை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. பிறகு பார்ட்டிக்கு 2 பேருமே இங்கே சேர்ந்து கிளம்பி வர்றாங்க. அங்கே ஜூனுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவனுமே அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். பிறகு அவங்க தாத்தா வந்துட்டு எல்லாருமே வந்து இங்கே வந்து அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அங்கே வெல்கம் வந்து கொடுத்துட்ருக்காரு. அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, ஸோ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் அதை வாங்கி குடிச்சு போகிறான். அப்போங்க நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. வேகமாக வந்து அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து நான் வந்து உன்னோட பாஸ், எப்பயுமே அசிஸ்டண்டோட ஃபோக்கஸ் பாஸ் மேலே தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, எதுக்குள்ள எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோட பேத்திக்கும் இவங்களுக்குமே மேரேஜ் நடக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே அதை கேட்டுட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த மேரேஜில் எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அவர் ரொம்ப கோவமாயிட்டு உனக்கு ஏன் விருப்பம் இருக்கணும், மேரேஜ் பண்ணிக்க எங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்த்தாதான், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு எல்லோரும் பேசி முடிவு பண்ணதை நீ வந்து கெடுக்க பார்க்குறேன்னு சொன்னதுமே அங்கே தாத்தா நீ வந்துட்டு இப்படி பெரியவங்க முடிவெடுத்ததில் தலையிடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு தாத்தா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவன் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டானா, குடிச்சிட்டு அவன் பாட்டு பேசிகிட்டு இருக்கான், இதெல்லாம் யாரும் பெருசு பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அவன் வந்து டச் பண்ணி பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு கையெடுத்து விட்டுட்டு இப்போ நீ சொல்லு எதுக்காக உனக்கு நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்றத சட்டி கேட்டதுமே ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அடப்பாவி நீ தான்டா என்கிட்ட சொல்லவே சொன்ன அப்படின்ற சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கா. அவன் தான் வந்துட்டு மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பான் போல். நான் ஏன் இப்படி பண்ணணும்னு சொன்னதும் நீ பண்ணி தான் ஆகணும், அப்படின்னா தான் நான் உனக்கு ரிவார்டு கொடுப்பேன், இல்லைனா நீ என்கிட்ட வந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கான். ஒரு ஜால்ரா வந்துடுறா, இவ தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப அழகான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளை பற்றி எங்கள் புகழ்ந்து தள்ளி பேசிகிட்டு இருக்கோவுமே ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கடவுளை என்ன நடந்துட்டுருக்கு, இந்த கன்றாவிலே என் கண்ணால் பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு சொன்னதுமே நான் வந்து சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னோடய அப்பாவுக்கு வந்து இவர் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, எனக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்த பிறகு தான் அவர் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்குவார் அப்படின்றத சொன்னதும் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, அதை செத்து போனவங்களெல்லாம் இதுக்கு நடுவில் இழுத்துட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. நீ தேவையில்லாமல் இப்படி என்னோட பிரதரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா எனக்கு செம்ம கடுப்பாகி போயிடும், கண்டிப்பாக நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து மரியாதை கொடுத்தவர்கிட்ட பேசணும் அப்படின்றத சொன்னதும் தாத்தா வந்துடுறாரு, இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க விடுங்க, அவர் வந்து கண்டிப்பாக வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்குவார், அவருக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை வந்துட்டு நிறைவேற்றின பிறகு அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டாங்க சாரி கேட்க சொன்னதும் சாரி ஏன் வந்து ஏன்ட்ட கேட்குறீங்க, அவகிட்ட தான் கேட்கணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டாங்க சாரி கேட்க சொல்கிறான். அவளுக்குமே அங்கே வேறு வழி இல்லாமல் வந்துட்டு அங்கே சாரி கேட்குறாங்க. சரி ஓகே நீங்கள் இப்போ இந்த ட்ரிங்க்ஸை குடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு அவள் ஆஃபர் பண்ணுறா, அதுலேயுமே ட்ரக்கை கலந்துருக்கா போல். அதை வாங்கி குடிச்சதுமே
போனதுமே அங்கே வந்துட்டு அவனுக்கு நல்ல போதை எறியுது. அப்போ அங்கே ஜூன் நம்ம ஹீரோயின்கிட்ட கார்கியை கொடுத்து நீ இவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் என்னோட சிஸ்டர் வந்து ஏதோ வேலை பண்ணிட்டா போல் ட்ரிங்க்ஸில் அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. நம்ம ஹீரோவை அங்கே காரில் கொண்டு போய் வந்துட்டு உட்கார வச்சதுமே நம்ம ஹீரோயின் அங்கே பக்கத்தில் போயிட்டு என்ன அங்கிள் கொஞ்சோன்னு குடித்ததுமே மட்டையாயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. பட் அவன் பக்கத்தில் போனதுமே அவளுக்கு ஒரு மாதிரி அங்கே ஃபீலிங்ஸ் வந்ததும் வேகமாக இறங்கிக்கிட்டு நான் எப்படி இதெல்லாம் யோசிக்கலாம், அவர் என்னோட அங்கிள் ஆச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை போட்டு அவங்க தாத்தா பயங்கரமாக அடிக்கிறாரு. எல்லா காரியத்தையும் கெடுத்தா விடுற அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாரு. நான் வந்து நல்லது தானே பண்ணேன், இவர் ட்ரக்ஸ் கொடுத்துருக்கா, அது தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவள் கோவப்படுறா. நான் அந்தாலும் கூட ஸ்லீப் பண்ணியிருந்தேன்னா அந்தாலும் எப்படியாச்சும் என்ன மேரேஜ் பண்ணியிருப்பாரு, எல்லாத்தையும் கெடுத்து விட்டான் அப்படின்றத சொன்னதும் நீ தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்காது, அவர் எப்படி வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை மேரேஜ் பண்ணுவார் அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு 2 பேத்துக்குமே அங்கே சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ அவங்க தாத்தா போதும் பேச்சை நிப்பாட்டுங்க, கிளம்பிப்போ அப்படின்றத சொல்லிடுறாரு. பிறகு தாத்தா பாருங்க எல்லாமே கேட்டு போச்சு, நான் இப்போ என்ன தாத்தா பண்ணுறது அப்படின்றத சொன்னதும் இப்போ அவன் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கான், நீ அங்கே போ, அப்போ வந்துட்டு எல்லாமே கரெக்டாகிரும்னு சொல்லிட்டு அந்தாலுமே கேவலமாக ஐடியா கொடுக்குறாரு. பிறகு இங்கே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே வந்து படுக்க வச்சிடுறா. இந்த அங்கிள் எவ்வளோ வெயிட்டாக இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அவங்க வந்து பக்கத்தில் போனதுமே ப்ளீஸ் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்துட்டு இப்படியே இழுத்ததுமே அந்த விக் வந்து கையோட வந்துடுது. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பொண்ணாக மாறினதும் அதை பார்த்துட்டு அங்கே அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்போ ஹீரோயின்ட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு இங்கே கிஸ் பண்ண வந்ததுமே அங்கிள்லூ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இப்போ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ண அவன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஷோட்டை கழட்டினதுமே அங்கே வந்து அவள் டைட்டாக வந்து ட்ரெஸ்ஸாக கவர் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் சொன்னதோ பயந்துட்டு வேமா இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறா. ஷோட்டை பிடிச்சி இழுத்தது இல்லை அந்த பர்த் மார்க்காவையும் பார்த்துடுறான். உடனே நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு நீ இப்போ என்கிட்ட போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்புறம் அவங்க இவளை காமிக்கிறாங்க. அங்கே அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு அவங்க இருக்கிற இடம்னு. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு ஒழுங்கா நீ வேமா சொல்ல முடியாதான்னு சொல்லிட்டு அங்கே அடிச்சுட்டு கோவமாயிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் இந்த ஆளோட பெரிய தொல்லையாக போச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேருந்து மார்னிங் கிளம்பும்போது அங்கே வந்து பிளட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிடுறா. ஐயோ கடவுளே பேபிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு என்னன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறான். என்ன நீ இதை நைட் அந்த ஆள் கூடயா இருந்த, நீ பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சான்னு சொன்னதும் வாயை மூடு கத்தி தொலையாத யாருக்காச்சும் கேட்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் ஒன்றும் தெரியலை, அந்த ஆளுக்கு வந்துட்டு யாரோ ட்ரக்கு கொடுத்துருக்காங்க நேற்று நைட்டுன்னு சொன்னதும் எல்லாம் என்னோட தாத்தாவும் என்னோட சிஸ்டரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க, வேலை அந்த ஆளுக்கு வந்துட்டு நீ யாரும் தெரியல இல்லை, சரி நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க போகும்போது அவங்க சிஸ்டர் வந்து அதை எல்லாமே கேட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்படின்னா இவ பொண்ணு அப்போ இவங்க கூட தான் சேர்ந்து அவன் வந்து ரொமான்ஸ் பண்ணியிருக்கானா, இந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா என் நிலைமை என்னாகும், அவன் எப்படி என்ன மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவன் உடனே நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு ஒன்றா இந்த மாதிரி அங்கே வந்து படுத்துக்கிறான். நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போது அவளங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். நீயா நேற்று நைட்டு இருந்தேன்னு சொன்னதோ நேற்று நைட்டு நீங்கள் தான் என்னை வந்து போர்ஸ் பண்ணீங்க, ஆனால் இப்போ வந்துட்டு என்னமோ மாதிரியாக பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ட்ராமா பண்ணுறா. பட் இருந்தாலுமே அங்கே அவனுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை இப்போ நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், ஆனால் வந்துட்டு நீ போய் சொல்லிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற செட்டு போகிறான். ஆனால் அவள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கா. உண்மை எப்படி தெரியும் நம்ம சொல்லாமல், அவளுமே வந்துட்டு பொண்ணுன்றதை சொல்ல மாட்டா இல்லையா. ஸோ இவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. பெட்டில் பிளட் இருக்கதை பார்த்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு நல்லா பெரிய ஐடியாவாக போட ஆரம்பிச்சிடா. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்ததில் உங்களோட பிரதரோட பையன்தான் பாஸ் உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நீங்கள் அவனை போய் எப்படி மீட் பண்ணுறது, ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளுக்கு வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அப்போ அங்கே வந்துட்டு போக வேணான்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் போகும்போது அப்போ அங்கே லியா வந்து ராவ மேலே இடிச்சு அங்கே காஃபி வந்து மேலே கொட்டிடுது. நீ என்ன பண்ணிட்டுருக்க, என்னோட ட்ரெஸ்ஸவே நாஸ்தி பண்ணிட்டு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே அங்கே வந்துட்டு விலை என்னன்னு தெரியல ஓவரா சீன் போடுறா. அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே நெட்டில் வந்து அந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு இது ஒன்று அவ்வளோ வந்து விலை கிடையாதே நீ போய் பேசுகிறேன்னு சொன்னதோ நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு திமிரா வேற பேசுறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்து சண்டை போடுறா. அதுக்கப்புறம் உனக்குலாம் வெக்கம் இல்லையா, உன்னோட அங்குளோடவே சேர்ந்து நீ ஒன்றா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா அங்கே பொண்ணுன்றது இவளுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, அதை வச்சு அங்கே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. உன்னோட தாத்தாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுனா உன் நிலைமை என்னாகும் அப்படின்றத செட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக மிரட்டிட்டு அடிக்க வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே பதிலுக்கு அடிக்க போனது அங்கே பெரிய சண்டையாயிருது. நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்படிலாம் பொண்ணுங்க மேலே வந்துட்டு கை நீட்டலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே இவ உடனே அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. என் ட்ரெஸ்ஸையுமே இப்படி வந்துட்டு காஃபியை கொட்டி நாஸ்தி பண்ணி விட்டான், கேட்டால் ஏன் கூட சண்டைக்கு வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினாலே எதுவும் பேச முடியலை. ஏன்னா பேசினா அவள் பாட்டு பொண்ணுன்னு சொல்லி விட்டுருவாளுமோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ இவளுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ஏற்பாடு
ஏற்பாடு பண்ணு, நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு, நீ போய் வாஷ்ரூமில் போய் க்ளீன் பண்ணிட்டு வா அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவள் வாஷ்ரூமில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துட்டு கொடுக்குறா. நீ பொண்ணுன்றது இப்போ எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு. நான் இந்த விஷயத்த மட்டும் சொன்னேன்னா உன்னோட ஃபேமிலி நிலைமை என்ன ஆகும், அதுக்கப்புறம் உன்னோட அங்கிள் உன்னை எப்படி பார்ப்பாருன்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப மிரட்டினதுமே நம்ம ஹீரோயின், பரவாயில்ல நீ சொல்லி தான் பாரு, நைட்டு நீ தான் ட்ரக்கு கொடுத்தன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் பொண்ணுன்னு தெரிஞ்சா என்ன ஆக போகுது, ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் உன்னோட தாத்தா உன்னை போட்டு பயங்கரமாக நேற்று வீட்டில் அடிச்சாராமே, ஒருவேளை இந்த காரியத்தை நீ சாதிக்க முடியலன்னா உன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவளுக்குமே அங்கே பயமாக இருக்குது. ஒருவேளை பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இவ கூட தான் ஒன்றா இருந்தோம்னு சொல்லிட்டு நம்மளை மேரேஜ் பண்ண மாட்டானே அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே வெளியே போகும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அந்த ட்ரெஸ்ஸு கீழே கிடக்கு, என்னாச்சு ஏன் ட்ரெஸ் மாற்றலை அப்படின்ற சொன்னதும் அங்கே இவன் சொல்ல வர்றா. பட் சொல்ல முடியல, சொல்லிட்டா உண்மை தெரிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின், நான் என்ன பண்ணுறது அங்கிள், இவங்களுக்கு நீங்கள் கொடுத்த ட்ரெஸ்ஸை பிடிக்கலையா அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோக்குமே என்ன பேசுகிறதுன்னு தெரியலை. மேலும் நம்ம ஹீரோ அவங்க ஹீரோயின் இப்படி இடிச்சு விட்டுட்டு போகிறா. அவளுக்கு நேற்று வேறு அங்கே பிளட்டாக இருந்துச்சு இல்லையா, ஸோ பெயினாக ஆரம்பிச்சிருது. ஒருவேளை என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவளுக்கு ரொம்ப வேற பயமாயிடுச்சுக்கு. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோட்ட அங்கிள் அவங்க பார்த்துக்கிறோட்டும், நீங்கள் வாங்க என் கூட, நீங்கள் ஏன் இப்படி இவங்களை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேமா அங்கே அவனை கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். ரொம்ப அங்கே பயந்துச்சுக்கா. நான் இப்போ என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஐடியா பண்ணி உடனே மேரேஜ் பண்ணணும். அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக என்ன சும்மா விட மாட்டான், என்னை மேரேஜ்மே பண்ண மாட்டானேன்னு சொல்லிட்டாங்க. அழுது ட்ராமா பண்ண ஆரம்பிச்சுடுறா. ப்ளீஸ் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறணும், ஃபேமிலிக்கு வெளியெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன அசிங்கம் நடக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ, நான் உடனேலாம் மேரேஜ் பண்ணுறதை பற்றிலாம் பேச முடியாது, கண்டிப்பாக நான் இதுக்கு பிறகு உனக்கு ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அப்போ உங்களுக்கு என்ன மறந்து போச்சா, அன்றைக்கி பெட்டில் பிளட் இருந்துச்சுல, அது என்னோட பிளட் தான், நான் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் என்னோட வெர்ஜினை இழந்திருக்கேன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாவை போட்டுச்சேக்கா. இவளே நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய ஐடியா கொடுத்துட்டா. ரொம்ப நல்ல ஜாப் பண்ணியிருக்கணின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். பிறகு அவங்க அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணி, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிளட் இருந்துச்சு இல்லையா, இதுக்கு முன்னாடி பிளட் இருந்ததையுமே ரெண்டையும் சேர்த்து அங்கே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி விடுங்க. நான் ஃபஸ்ட்டு இருந்த பொண்ணு கூட தான் திரும்பவும் இருந்தேன், நான் இல்லை இவ கூட இருந்தேன்னா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே இந்த டைம் கேர்ள் மாதிரியே கிளம்பி வந்துடுறா. யாருக்கும் தெரியாது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே டாக்டரை மீட் பண்ண போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டன்ட்மே ரிப்போர்ட்டை வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த லியாவுமே அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ கடவுளை 2 பேரும் உள்ளே போயிட்டுருக்காங்க, பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயமாயிட்டுருக்கு. அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டை பார்த்து, பாஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்த பொண்ணு கூட தான் சேர்ந்து இருக்கீங்க, இவங்க கூட இல்லை, இவங்க போய் சொல்லி இவங்களை ஏமாத்திருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன தைரியம் தான் இவன் என்னை போய் சொல்லி ஏமாத்திருப்பா, கண்டிப்பாக இவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு இவள் பயந்து போயிட்டு, கடவுளை நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் மாட்டிக்கிட்டேனே, ஒருவேளை அவள் தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு இவன் கண்டுபிடிச்சிட்டானா நான் என்ன பண்ண முடியும், நான் ஏதாச்சும் ஒரு பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கா மெடிசன்லாம் வாங்கிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. அங்கே கீழே மெடிசன் விழுந்ததும் அவன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இந்தாங்க மெடிசன் விட்டுட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறான். ஹீரோயின் ஃபேஸை பார்த்தா கண்டுபிடிச்சிருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை வச்சு மறைச்சிட்டு இங்கே பார்த்ததுமே அங்கே பார்த்தா ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் ரிப்போர்ட் கொண்டு வரும்போது நேம் எழுதிருந்துச்சு இல்லையா, அதே நேம் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்போ நீங்கள் தான் சாங்க்ரனோட ஃப்ரெண்டா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே சைகை காமிச்சிட்டு அங்கே போயிட்டுருக்கா. பேசினா வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவான்லே, அதனால தான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பார்க்க இவ்வளோ அழகான பொண்ணு, ஆனால் பாருங்க மியூட்டாக இருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு என்ன டவுட்னா, அங்கே நம்ம ஹீரோயினோட குழந்தைய தான் இந்த பொண்ணு சுமந்துட்டு இருக்காளோன்னு சொல்லிட்டு அங்கே சாங்க்ரனையும் இவளையுமே பற்றி விசாரிக்க ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு என்னமோ இவங்க 2 பேத்துக்குள்ள கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே குளிக்கிறதுக்காக டவல்லாம் கட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க அங்கிள் அங்கே உள்ளே வந்ததும், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வெளியே போங்க நான் குளிக்க போகிறேன்னு சொன்னதும், நான் பையன் தானே என்னை பார்த்து ஏன் பயந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லும்போது அங்கே ஒரு துணி இருக்குது, அதை எடுத்து அவன் ஸ்மெல் பண்ணி பார்க்குறான், நல்ல வாசனை அடிக்குதுன்னு சொன்னதுமே அங்கே அவள் என்ன நீங்கள் என்ன டாக்கா எல்லாத்தையும் எடுத்து மோது பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னதும், இது எதுக்காக நீ யூஸ் பண்ணுறேன்னு சொன்னதுமே நான் இதை எதுக்காக யூஸ் பண்ணுறேன், நான் என்னோட காலெல்லாம் நான் இதில் வச்சு தான் தொடப்பேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் வச்சு இதை எடுத்துகிட்டு
எடுத்துகிட்டு போ அப்படின்றத சொல்கிறான். அங்கே அவளுமே கிளம்புனதுமே ஆனால் வந்துட்டு ஸ்மெல் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது ஆனால் வந்துட்டு அங்கே காலை வந்துட்டு அவள் தொடப்பான்னு சொன்னாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்ததுமே இந்த மெடிசனை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு ஏன் தெரிய போகுது அங்கிள் அப்படின்றத சொன்னதுமே இந்த மெடிசன் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணுகிட்ட பார்த்தேன், அதே மெடிசன் தான் இப்போ ஓன்ட்டையுமே இருக்குது, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டுருக்கா. இது உன்னோட ஃப்ரெண்டு ஜெனியோட மெடிசன் தான், அந்த பொண்ணு தான் இதை வந்துட்டு அங்கே எடுத்துகிட்டு போனாங்க, உண்மையை சொல்ல அந்த குழந்தைக்கு வந்துட்டு யார் அப்பா, நீ தான் அந்த குழந்தையோட அப்பாவா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டதும் ஐயா கடவுளை இவ வேற இந்த மாதிரி தொல்லை வேற நம்மளை பண்ண ஆரம்பிச்சிட்டானான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது என்னோட ஃப்ரெண்டோட ஜூனோட குழந்தை தான், அவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவளாம் ஒரு வந்து கதையை கட்ட ஆரம்பிச்சிடா. நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. கடைசியில் வந்துட்டு ஏதாச்சும் யோசிச்சோம்னா ஏதாச்சும் எப்படியும் போய் முடியுதேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதுமே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தான் இல்லையா, எதுவுமே விசாரிக்க வேணாம்னு சொல்லிடுறான். இவனுக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சுல, அதனால தான் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஜூனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிடுறா, அவர் சந்தேகப்பட்டார் நான் இப்படி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே லியா வந்துடுறா. நான் வந்து உன்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயினும் அவங்க ஜூன்மே பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அதை காமிச்சிட்டு மிரட்டிட்டுருக்கா. நீ இப்போ போய் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை நீ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும், இல்லைனா இந்த நான் பப்ளிக் ஆக்கி விட்டுட்டேன்னா உன் நிலைமை என்ன ஆகும், உன் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே ஒத்துக்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ நைட் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வந்து தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ முழிச்சிடுறான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் பயந்து போயிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் கீழே தூக்கி போட்டுட்டு அங்கே ஸ்லீப் வாக் பண்ணுற மாதிரியே வந்து ட்ராமா பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து முன்னாடி நின்றுக்கிட்டதுமே அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இருந்தாலுமே ட்ராமா பண்ணி அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறா. அவனுமே பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஃபைனலாக போயிட்டு அங்கே கட்டிலே வந்து படுத்து தூங்குனதுமே இப்போ நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுறான். அப்போ நல்ல வேலை போயிட்டான்டா சாமின்னு சொல்லிட்டு திரும்பும்போது நம்ம ஹீரோ ஆனால் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். என்ன தைரியம் தான் நீ போய் சொல்லி என்ன ஏமாத்திருப்ப, எதுக்காக நீ உள்ளே வந்த அப்படின்ற சர்டிஃபிகேட் அதுவும் அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் மிரட்டினதுமே நான் என்ன பண்ணுறது இல்லையா தான் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் டிஎன்ஏ ரிப்போர்ட் அவள் கேட்டான்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்துட்டுருக்கான். அவன் என்ன நினச்சிக்கிறான்னா அந்த ரிப்போர்ட்டை அவள் வந்து வீட்டோட சொந்த பொண்ணு இல்லை அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சுருப்பான்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா அதில் வந்து இவன் யார் கூட இருந்தான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற ரிப்போர்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி உங்கள் கூட இருந்த பொண்ணை இதை வச்சு கண்டுபிடிப்பீங்க அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நான் ஆல்ரெடி வந்துட்டு பிளட் வந்து அங்கே கொடுத்து வச்சுருக்கேன்ல, அங்கே வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு வந்தால் எப்படினாலும் மேட்ச் பண்ணி பார்த்து எனக்கு உண்மையை சொல்லிடுவாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இவள் பிளட் வேறு அங்கே கொடுத்துட்டு வந்திருப்பா போல். கடவுளே நான் என்ன பண்ணுறது, மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நெக்ஸ்ட்டே அவளுக்கு வந்துட்டு அங்கே ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு நீ வந்துட்டு நான் சொல்கிற ஹெல்ப்பை இப்போ பண்ணி ஆகணும், அங்கே வந்துட்டு என்னோட பிளட் ரிப்போர்ட் இருக்குது, அதை நீ வந்து அழைச்சி விட்றதுக்கு ஏற்பாடு பண்ணு, இல்லைனா உனக்கு தான் அது பிரச்சனை அப்படின்ற சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. 2 பேருமே வந்து டீல் போட்டுக்கிறாங்க. இவன் வந்துட்டு தேவையானதை இவளுக்கு கொடுத்துட்டு போயிடுறா. ஆனால் இந்த லியாவோட ஐடியாவே வேறையாக தான் இருக்குது. இவளோட காரியெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி விட்டு அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா போல். அந்த பென்ட்ரைவில் இன்னொரு காப்பியுமே வச்சுருக்கா. நம்ம ஹீரோயின் அவளோட பெரிய ஆளாக இருக்கா. ஆல்ரெடி வந்து டிஎன்ஏவை இன்னொரு ரிப்போர்ட் வந்துட்டு காப்பி பண்ணிட்டு தான் கொடுத்துருந்துருக்கா. 2 பேருமே பயங்கரமான வில்லத்தனமான யோசனையெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. யாராச்சும் ஏதாச்சும் பண்ணால் உடனே வந்துட்டு 2 பேர்த்தையுமே மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அங்கே பிளான்லாம் பண்ணிட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் பாஸ் அன்னைக்கு வந்து இருந்த ஹேரை வந்து டிஎன்ஏக்கு எடுத்து அனுப்புனதில்ல, அது ஹியூமனோடது இல்லையா, அது வந்துட்டு ஒரு ஹார்ஸோட தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு விக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத அங்கே அசிஸ்டன்ட்மே சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இன்னுமே வந்து கன்ஃபியூஷன் அதிகமாயிட்டுருக்கு. ஹீரோயின் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே விக்கெலாம் வச்சு விட்டு பார்க்க பொண்ணு மாதிரி அழகாக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு திருப்பி காமிக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே அவளை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே ஏன் தோணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு அவ கூட சேர்ந்து ஒன்றா இருந்த மாதிரியே அவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு நைட் அங்கே தூங்கும் போதுமே இதே கனவு வந்ததுமே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு எழுந்திரிச்சிட்டு எனக்கு எதுக்காக இப்படியெல்லாம் கனவு வந்துட்டுருக்கு, ஏன்னா எனக்கு பசங்க மேலே எது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். இல்லை எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக அவன் எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கேக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டுச்சுக்கா. அங்கே வாயில் கேக் ஊட்டியிருக்கோமே அங்கே வந்துட்டு வாயெல்லாம் தொடச்சி விட்டதுமே அங்கே ரொம்ப வந்து ஒரு மாதிரியா ஃபீலிங்ஸ் வந்துட்டு அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்மே வந்துட்டு கிஸ் பண்ண போகிறானோ என்னமோன்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்ததும் ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஃபேஸை காமிச்சதும் அவன் வந்து அங்கே ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு நீ என்ன இங்கே
பண்ணிகிட்ருக்க, நைட் நேரத்தில் இப்படி கேக்கெல்லாம் சாப்பிட்டா உடம்பு முடியாமல் போயிடும், மரியாதையோட போய் தூங்கு அப்படின்ற சொல்லிட்டு போனதும் நான் எப்படி வந்துட்டு இப்படி அசிங்கமாக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டுட்ருக்கா. கன்சியூமர் கோஸ் தான் இப்படி நடக்குது, எல்லாம் ஒன்றால் தான் பேபின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பிறகு நம்ம ஹீரோவுமே அங்கே ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு எனக்கு ஏன் இப்படிலாம் வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கு, நான் வந்துட்டு எதுக்காக சாங்ரோங்கை பற்றி அப்படிலாம் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணிடுறாரு. அந்த டிஎன்ஏ ரெண்டுமே மேட்ச் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஜெனி தான், அவங்க தான் வந்து உங்கள் கூட சேர்ந்து ஒன்றா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க அட்ரஸையுமே கண்டுபிடிச்சாச்சு, நம்ம உடனே போய் மீட் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே ஃபைனலாக நீ வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு பர்ஃப்யூம்லாம் ரெடி பண்ணுறவங்க, அவங்க ஒரு மிஸ்ட்ரியஸான கேர்ள் தான் எல்லாருமே சொல்கிறாங்க, அவ்வளோ வந்துட்டு யாருமே பார்த்ததே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் பாஸ், நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டையுமே வந்து விலைக்கு வாங்கியாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ 2 டைம் நீ என் கூட வந்து ஸ்லீப் பண்ணிட்டா, ஆனால் என்னை வந்து தைரியமாக உன்னால் ஃபேஸ் பண்ண முடியாமல் நீ வந்து பயந்து ஓடிட்டுருக்க, ஆனால் நீ இப்போ எனக்கு மட்டும் தான் சொந்தம், கண்டிப்பாக நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஜூன் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி உன்னோட பர்ஃப்யூம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் வந்துட்டு ஆள் அனுப்பி வைக்கிறேன், அதே மாதிரி நிறைய பாட்டில்ஸை வந்து கொடுத்து அனுப்பு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே நாக் பண்ணதுமே ஆளு தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திறக்க போகிறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு கதவை தர, நீ உள்ளே இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. கடவுளை, அங்கிள் என்ன இங்கே வந்திருக்காரு, அவருக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே ஓடி போய் அங்கே வாஷ்ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்கிறா. ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு, ஏன்னா அவன் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டே வாங்கிட்டானே. ஸோ கதவை ஓப்பன் பண்ணி அங்கே உள்ளே வந்துடுறாங்க. ஆளை பார்த்தா அங்கே காணோம். இப்போ எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜூன் அங்கே கால் பண்ணிடுறான். சாங்க்ரோ, நான் வந்துட்டு உனக்காக வந்து ஆள் அனுப்பி வைக்கிறேன், அனுப்பி வை பாட்டில் எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு சொல்லும்போது அப்போ அங்கே அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறான் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு, நீ மரியாதையோட வெளியே வா, நான் வந்து நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே பயந்துட்டே வெளியே வந்ததும் உன்னோட ஃப்ரெண்டு ஜெனி எங்கே, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத கேட்டதும் எனக்கு எதுவும் தெரியாது அங்கிள், நான் வந்துட்டு அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன், ஆனால் வந்துட்டு ஜெனி எங்கே போனான்னு தெரியாது, அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி நீங்கள் எதுக்காக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தேடுறீங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே எதுவும் உண்மைகளை சொல்ல மாட்டான், அவ கூட ஸ்லிப் பண்ணிட்டேன்ற மாதிரி. உன்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கன்சீவாக இருக்கா, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்ற சட்டி கேட்டதும் ஆமாம் அது ஜூனோட குழந்தை தான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவால் எதுவும் பேச முடியல, அமைதியாகிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் எந்திரிச்சு வந்துட்டு, என்ன இது காதில் தோடை போட்டு வச்சுருக்க, பொண்ணுங்க தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி, பையன் இப்படிலாம் இருக்கக்கூடாது, மேன் மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதும் கடவுளே நல்ல வேலைடா சாமி நான் தப்பிச்சேன், இன்னைக்கு வந்துட்டு இல்லைனா என் நிலைமை என்ன இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே வெளியே 2 பேருமே போயிட்டு பிளான் பண்ணுறாங்க, எப்படினாலும் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ லியா கால் பண்ணி நம்ம ஹீரோட்ட மேரேஜை பற்றி பேசினதுமே நான் கண்டிப்பாக வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், நீ வந்து உன்னோட பிரதரோட கேர்ள் ஃப்ரெண்டையுமே அங்கே இன்வைட் பண்ணுன்னு சொன்னது. அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு, ஏன்னா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு அவங்க அம்மாட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவங்க இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் பெருசாயிரும், நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் வந்துட்டு மேரேஜை பண்ணி ஆகணும், அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த கம்பெனி எல்லாத்தையும் நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும், ஃபஸ்ட்டு நீ பேசாமல் வந்துட்டு அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே வர வச்சிரு, 2 பேரும் க்ளோஸாக இருக்க மாதிரி எங்கள் காமிச்சு ரூமர்ஸ் எல்லாம் பரப்பிடலாம், நீ ஃபஸ்ட்டு யார் கூடயாச்சும் ஒன்றா சேர்ந்து இருந்து ஒரு பேபியை வந்துட்டு கன்சீவ் ஆகிக்கோ, ஸோ இந்த பேபி உன்னோட தான் சொல்லி அவனை பிளாக்மெயில் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அந்த பேபியை நீ அபார்ஷன் பண்ணிக்கிறவன்னு சொல்லிட்டு இந்த லேடியில் அம்மாவா இல்லை என்னன்னு தெரியல அவ்வளோ கேவலமாக வந்துட்டு ஐடியா கொடுக்குறாங்க. பிறகு அங்கே பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயினை வந்து அங்கே ஜூன் கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்றத சொன்னதும் எனக்கும் தெரியல, எதுக்கோ வந்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, நானும் வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஃபேமிலியில் வந்து தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே லியாவுமே வந்துடுறான். அங்கே வந்துட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான், பட் அவளுக்குமே இது நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கே கண்டுபிடிக்க முடியலை. அந்த டயத்தில் அங்கே நம்ம ஹீரோவுமே அவளை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு, கடவுளே அங்கிள் நம்ம வாட்டு சாங்க்ரோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிருக்கா. நான் வந்துட்டு இப்போ கிளம்பணும்னு சொல்லிட்டு வேமா அவன் கூட போகும்போது என்ன நீ ஒரு ஹலோ கூட எனக்கு சொல்லாமல் போகிறேன்னு சொன்னதுமே ஏன்னா உங்கள் 2 பேருக்கு தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கா, அவன் பாட்டி ஏதாச்சும் சொல்லிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு வேமா வாஷ்ரூம் போகணும்னு சொல்லிட்டு அங்கே பயந்து ஓடும்போது அங்கே பர்த் மார்க் இருக்குது, அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறான். அப்படின்னா அன்றைக்கி நைட்டு ஒன்றா இருந்தது இவ தான், கண்டிப்பாக இவளை நான் விட மாட்டேன், என்னோட பேபியை கேரி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான்.
அப்போ அவள் வேணும்னே வந்து நம்ம ஹீரோ மேலே இடிச்சு விட்டு ட்ரிங்க்ஸை வந்துட்டு ஊற்றி விட்டதுமே அப்போ அங்கே ரெண்டு எல்லாருமே வந்து க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. பட் வந்து கண்டுக்காம வேகமாக அங்கே கிளம்புறான். அங்கே வாஷ்ரூமில் இருந்து நம்ம ஹீரோயின் வரவுமே, ஏய் நீ என்ன பொண்ணுங்களோட ரூம்லேருந்து வர்ற அப்படின்றத கேட்டதுமே, அங்கிள் நான் வந்து மாற்றி வந்துட்டேன் அப்படின்றத சொன்னதும், சரி உன்னோட ஃப்ரெண்டு ஜெனி உள்ளதாக இருக்காளான்னு சொன்னதும், இல்லை அங்கிள் நான் வந்துட்டு பார்க்கலையே அப்படின்றத சொன்னதுமே, நான் உள்ளே போய் இப்போ செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போக போகிறான். அங்கிள் நீங்கள் உள்ளெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு விடவே மாட்றா. அப்போ அங்கே லியா வந்துடுறா. நீ என்ன இப்படி பண்ணிட்டுருக்க, அவரை எதுக்காக நீ இப்படி வந்து பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுனதுமே அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவ்வளோ பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு அங்கே வந்துட்டு உனக்கு என்ன நல்லா தானே இருக்குது அப்படின்ற சொன்னதும், அங்கிள் ப்ளீஸ் எனக்கு அடிபட்டுருச்சு என்னை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவன் வேகமாக இருந்து தூக்கிட்டு போனதுமே, என்ன தைரியம் தான் நீங்கள் அவளுக்காக என்ன புள்ளி பண்ணி விட்டுட்டு இப்படி வந்து என்னை கீழே விழுக வச்சுட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுது. அவன் அவங்க உள்ளே எந்திரிச்சு வாஷ்ரூம் போகும்போது அங்கே அந்த ட்ரெஸ்ஸு கிடக்கிறத பார்த்துட்டு அவள் கன்ஃபார்ம் பண்ணிடுறா. அப்போ ஜெனியுமே இவளும் ஒன்று தானா, நான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறா. உண்மை மட்டும் தெரிஞ்சு தொலைஞ்சிச்சுன்னா அவன் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணுவானே, ஏன் நிலைமை என்ன ஆகுறது, இந்த வீட்டில் நான் குடியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவளுக்கு அந்த பெர்த் மார்க் ஞாபகம் வந்தது. ஸோ வந்துட்டு அதே மாதிரி நான் டேட்டு ஒன்று போட்டுக்கிறேன், கண்டிப்பாக வந்துட்டு அவன் என்ன தான் மேரேஜ் பண்ணிக்கிறவான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு தேவையில்லாமல் எதுக்கு இந்த வேலை பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். நீ ஒழுங்காக அந்த ஃபேமிலியிலேருந்து விலகிடு அப்படின்றத சொல்லும்போது, எதுக்காக அங்கிள் நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா அங்கே நம்ம ஹீரோட்ட, நீ வந்துட்டு அந்த ஃபேமிலியிலேருந்து என் பையனை வந்து நீ விலக்கிய வைக்கணும், ஏன்னா எனக்கு வந்துட்டு 2 குழந்தைங்க பிறந்தப்ப அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, அதனால் வந்துட்டு என்னோடய ஒய்ஃப்மே இந்த நிலைமையில் ஆளாயிட்டா, ஆனால் அதுக்கு பின்னாடி எல்லாமே என்னோடய ஃபேமிலி நடக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது அந்த ஃபேமிலியாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ அப்பா வாக்கு கொடுத்துருக்கான். இப்போ அவங்க எல்லாத்தையுமே விசாரிக்கிறதுக்காக தான் அந்த ஃபேமிலிட்டையுமே க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கான் போல். நம்ம ஹீரோயின்ட்ட நீ அவங்ககிட்டருந்து விலகி இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது, சோல்டர்லேயே அடிபட்டுருக்கல, வந்துட்டு ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு ட்ரெஸ்ஸை கழட்ட மாட்டான். ஆனால் ஹீரோ வம்பு பண்ணி ட்ரெஸ் அங்கே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு மெடிசன்லாம் போட்டதும், அங்கிள் உங்களுக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் வந்துட்டு பையங்களை பிடிக்கிற ஆள் கிடையாது, பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். அப்போ போயிட்டுமே என்ன எதுக்காக இவன் வந்துட்டு பொண்ணு மாதிரி பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு யோசனையாக வந்துட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம வந்துட்டு உடனே மேரேஜ் பண்ணிக்கிறணும் பார், ரூமர்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட வந்து புலம்பி தள்ளுறா. நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து ஒன்றா நைட் டைமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நீ ஏன்னா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு இந்த ட்ராமா போகிற வேலையை விடு, நீ ஃபஸ்ட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்து பாருன்னு சொன்னதும், அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அந்த டிஎன்ஏ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆனது இருக்குது, அந்த பொண்ணு இவ கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போ ஃபேக்காக கொடுத்து இவ ஏமாத்திருக்காளா, இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுருக்கா. ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, இது ஒன்றும் அது உண்மையானது கிடையாது, கண்டிப்பாக யாரும் வந்துட்டு ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்காங்க, நான் வந்து உங்களுக்கு நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வர வச்சு அங்கே ஆளை வச்சு மிரட்டிட்டுருக்கா. ஒழுங்கு மரியாதையாக நீ வந்துட்டு அந்த ரிப்போர்ட் எனக்கு கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து வீடியோ இருக்கான்னு சொல்லிட்டு பாரு அப்படின்றத சொன்னதுமே பார்த்தா ஆல்ரெடி வந்து ஹேக் பண்ணி வந்து டிலீட் பண்ணிட்டாங்க போல். நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இப்போ பார் உன்னை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஆளை வச்சு அவள் அடிக்க சொல்லிட்டுருக்கா. அந்த டயத்தில் அவங்க பிரதருமே அங்கே வந்துடுறான். என்ன பண்ணிட்டுருக்கீங்க, மரியாதை எங்கே போங்க அவளை விட்டுன்னு சொன்னதுமே, அடப்பாவி இவ பொண்ணுன்றது உனக்குமே தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதும், தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இவனை பிடிச்சிட்டு அவளை அடித்து வெளுத்து விடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதுமே உடனே இவ ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. பாருங்களேன் இவங்களாம் வந்துட்டு எங்களை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ போய் அவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான், காப்பாற்றிடுறான். நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற சொன்னதும், அங்கிள் நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன நீங்கள் எல்லோரும் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் மாட்டிக்கிடுவேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாங்க்ரோனை இன்வைட் பண்ண வந்தோம், ஏன்னா என்னோட பிரதர் வந்து ஜெனியை வந்து மேரேஜ் பண்ண போகிறான்ல அதுக்காக தான் சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும், மரியாதையோடு நான் சொல்கிறதுக்கு ஆமாம் சாமி போடு, இல்லைன்னு வச்சுக்கோமே அவள் பொண்ணுன்ற விஷயத்தை இங்கே வந்து மாட்டி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதுமே அதை கேட்டுட்டு அவனுமே ஆமாம் நான் வந்து மேரேஜ் பண்ண போகிறேன், அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு வேணடா சாமி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு நம்ம ஹீரோயினை நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு வேமா அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுறான்.
பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவன் நைட் போல் அங்கே கால் பண்ணி என்னோட சிஸ்டர் தான் என்னை வந்து மிரட்டினா, இல்லைன்னா உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேரும் வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறலாம், அதுக்கப்புறம் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அவனுக்கு வந்துட்டு ஜெனி கூட தான் அவன் இருந்தான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிடுவான், ப்ராப்ளம் பெருசாயிரும், உண்மையுமே வெளியே வந்துடும்ல, அதனால தான் சொல்கிறேன்னு சொன்னதும் அதுக்காக நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், பிறகு டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஃபைனலாக வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ண போகிறோமேன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் டைவர்ஸ் கொடுக்குற ஐடியாலாம் அவனுக்கு கிடையாது. அவன் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான்ல, அதனால தான். பிறகு ஹீரோயின் இதெல்லாம் என்ன நடந்துட்டுருக்கு, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ என்னாச்சு, ஏன் வந்துட்டு இவ்வளோ கவலையாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே விகு கலண்டுமோ என்னமோ சொல்லிட்டு அவளுக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் எப்படி வந்து ஜெனியை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுமே அவளோட பாடியில் வந்துட்டு அந்த பர்த் மார்க்கை நான் பார்த்தேன், ஸோ நான் அதை வச்சே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு பயமாயிட்டு இருக்கு. நம்ம எப்படியாச்சும் இதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறா. பிறகு இந்த லியாவை பார்த்தா அங்கே வந்து அதே மாதிரியே ஒரு டேட்டூவை போட்டுட்டு இப்போ எப்படி அவன் வந்து என்னை வேணான்னு சொல்லுவான், இந்த டேட்டூவை காமிச்சு நான் தான் அவன் சொல்லிட்டு அவனை நான் போர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண வச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் நம்மளோட யங் மாஸ்டர் ரொம்ப கவலையாக இருக்கார், ஜூனுக்கு வந்துட்டு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே ஜூன் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே இன்னுமே மேரேஜுக்காக வந்துட்டு அங்கே வந்து ப்ளீஸ் அப்படின்றத சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் மேரேஜ்ன்றது என்ன ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாட்டா, நான் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் ப்ளீஸ் நீ ஹெல்ப் பண்ணு இல்லைன்னா ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகேன்னு சொன்னதுமே அங்கே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணதும் என்ன வந்துட்டு யாரை லவ் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற சொல்லிட்டு கோமாயிட்டு அவனை கையை பிடிச்சி திருகுனதுமே நான் சும்மா லவ் யூ தான் சொன்னேன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயின் நீ கிளம்பி போ அப்படின்ற சொல்லிட்டு செய்ய காமிச்சதும் வேமா அவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கிள் நீங்கள் ஏன் இப்படி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சொல்கிற லவ் யூ தான் அப்படின்ற சொன்னதும் நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, அவனை நீ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் அதெல்லாம் கிடையாது அங்கிள், நான் உங்களை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, யாரையுமே நீ லவ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறான். ஆனால் அவனுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. அப்போ அங்கே வாமிட்டிங் மாதிரி வந்ததுமே அங்கே போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே 2 பேர் வந்துட்டு யாருக்கோ இங்கே வந்துட்டு மார்னிங் சிக்னஸ் இருக்க போலேன்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. இவன் வந்து பாயாக இருக்கப்ப எப்படி இவனுக்கு போய் அந்த விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ நான் டாக்டரை கூப்பிட்டு உன்னை செக் பண்ண வைக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்ப பயமாயிருது, ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லி. அந்த டயத்தில் நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வந்ததுமே அங்கே வேகமாக வந்து அவங்க கிளம்பி போனதோ இவளுமே இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. பிறகு அங்கே லியா வந்து மயக்கமாக இருக்க மாதிரி நடிச்சிட்ருக்கா. அவங்க அம்மா என் பொண்ணு வந்துட்டு கன்சீவாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க தாத்தாக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்து அவர் வந்து அவள் மேலே கோவப்பட்டு ரொம்ப வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு, உங்களோட பேபி தான் இது, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் இது ஒன்றும் என்னோட பேபி கிடையாது அப்படின்ற சொன்னதும் நீங்கள் எப்படி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனால் ஹீரோ எதுவும் பெருசாலாம் கண்டுக்கலை, பேபி வந்து என்னோட தான் கன்ஃபார்ம் ஆச்சு நான் பார்ப்போன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ அவன் எந்திரிச்சிட்டு அம்மா இப்போ என்ன பண்ணுறது, ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம மாட்டிக்குவோமேன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளுக்கு குழந்தை பிறந்ததோ அந்த குழந்தைய தூக்கி உன் கையில் நான் கொடுத்துடுறேன், நீ உன்னோட பேபின்னு வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்காங்க. அங்கே அவங்க 2 பேத்துக்குமே நம்ம மேரேஜுமே பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஜூன்மே அங்கே அவளை அங்கே கூட்டிகிட்டு வந்ததும் அங்கே லியா போயிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு நடந்த எல்லாத்தையுமே நீ வந்து மறந்துடு அப்படின்ற சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறா. அங்கே அவளுக்கே டவுட் ஆகிட்டுருக்கு, என்ன இவ்வளோ நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கா, உண்மையிலே இவள் மாறி போயிட்டாலாம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சிஸ்டர் இப்படி மாறி இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஹாப்பியாகிட்டு நீ வந்து அவளை வந்து மன்னிச்சிடணும் எனக்காகன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினும் அங்கே அவனுக்காக சரி ஓகே அப்படின்றத அங்கே சொல்லிடுறா. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். ஹீரோயினுக்கு அப்போ அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பர்த் மார்க் இருக்குல்ல அதை நான் வந்து பார்க்கணுமே அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுது அந்த லியாவுக்கு. நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்க, இப்படிலாம் போயிட்டு நீங்கள் பேசலாமா அப்படின்ற சொல்லிட்டு அவனை அங்கே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணதும் இவளுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு, என்னடா இவ்வளோ தூரத்துக்கு உண்மையிலேயே வந்துட்டு மாறி போயிட்டாலான்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் இப்போ வந்து கிளம்புங்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே அவன் எங்கே போயிட்டுருக்க நில்லு அப்படின்றத சொன்னதும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அவட்ட மரியாதையாக பேசணும், அவன் என்னோட பிரதரோட ஒய்ஃபாக போகிறவ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது அவகிட்டன்னு சொல்லிட்டு நீ கிளம்பு அப்படின்றத சொல்லும்போது அவன் வேகமாக ட்ரெஸ்ஸை பிடிச்சி அங்கே இழுத்துடுறான். அப்போ அங்கே பார்த்தா பர்த் மார்க் இல்லை, நீங்கள் எப்படி அவகிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ட்ராமா பண்ணுறா. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அதை ரிமூவ் பண்ணிட்டா போல். இப்போ ஜூன் நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், உங்களுக்கு டேட்டு வந்து யார் உடம்புல இருக்குதானே தெரியணும்னு சொல்லிட்டு இவ உடம்புல டேட்டு இருக்கிறத காமிச்சதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஏன்னா உனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னதும் நான் தானே உன் கூட
சேர்ந்து இருந்தேன். அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்துட்டு இது தெரியாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோமே, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு வேணுனே வந்து ஃப்ராட் வேலை பண்ணிகிட்ருக்கா போலன்னு சொல்லிட்டு நான் வந்து உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு வர்றா. ஆனால் அதுக்குள்ளே ட்ராமா பண்ணிடுறா மயக்கம் போட்ட மாதிரி நம்ம ஹீரோ. சரி ஓகே நம்மளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயினுக்குமே இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோமே பெருசாக ஆரம்பிச்சிருது. நம்ம இங்கே இருந்தால் வந்து ப்ராப்ளம் ஆயிரும், நம்ம இங்கேருந்து போயாகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. பிறகு அந்த லேடி வந்து ரொம்ப ட்ராமா பண்ணுறாங்க. எல்லாரும் என் பிள்ளைய பற்றி என்ன நினைப்பாங்க, கன்சீவ் ஆக்கி விட்டுட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணலைன்னா அப்படின்ற சொல்லிட்டு அந்த லேடி வந்துட்டு பெரிய ட்ராமாவை போடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்னை கண்டுக்காமல் போனதுமே அப்போ அம்மா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஐடியாவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். கூடிய சீக்கிரம் அவளுக்கு குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தைய உன்கிட்ட கொடுத்து இது உன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பிளான் பண்ணிடலான்னு சொன்னதும், அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி அவள் பொண்ணுன்றது தெரியுமான்னு சொன்னதும், ஏன் தெரியாது, அது டோட்டல் ஃபேமிலிக்குமே தெரியும் அவள் பொண்ணுன்றது தான் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்மே அங்கேருந்து அப்ராடுக்காக கிளம்புறா. அப்போ நீ எதுக்காக இப்போ கிளம்பிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் ஃபஸ்ட்டு மேலே படிக்க வேணாமா அங்கிள், அதுக்காக தான் அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே ஹீரோக்கு ரொம்ப வந்துட்டு ஹர்ட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப நம்ம ஹீரோயினும் ஃபீல் பண்ணிவிட்டு, அங்கிள் நான் வந்து உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு கிளம்பி அவள் வாட்டு போயிடுறா. அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப ஃபீல் தான் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நான் வந்து உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, ஸோ வந்துட்டு இப்போவே உன் கூட வரேன்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ளைட் டிக்கெட்லாம் அவன் புக் பண்ண சொல்லியிருக்கான். ஆனால் வந்துட்டு அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலை. அவங்க வந்துட்டு யூகேக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க, ஆனால் போகல அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோமே இப்போ வரைக்கும் ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். பட் வந்து கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அங்கே ஜூன்மே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்து பிரேக்கப் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம சாங்ரூமே எங்கே போனாருன்னு தெரியல, அந்த பொண்ணுமே எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லேடி ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஃபைனலாக பாருங்கள் உங்கள் பேபி வந்து பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு, இந்த பேபி என்னோடதான்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னதும், கண்டிப்பாக இது உங்களோட குழந்தை தான், பாருங்களேன் பார்க்க வந்து உங்களை மாதிரியே இருக்குது, இங்கே பாருங்கள் டேர்ட்டு கூட என் பொண்ணோட டேர்ட்டு மாதிரியே இருக்குது அப்படின்றத சொன்னதும், பாஸ் ஆங்கிறவங்க வந்துட்டாங்களாம் அப்படின்றத சொன்னதுமே அந்த லேடி அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே உள்ளே வந்துடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அவள் திரும்ப வந்துட்டாளமான்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, வீட்டிலே உனக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு அவன் வந்த வாசி அவள் பக்கம் ஃபோக்கஸ் போயிடும், உன்னை பற்றி யாரும் பெருசாக எடுக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரைத்தில் அங்கே பேபி வந்து அழுததுமே இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வந்துட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த லேடி ஃபேமிலி தான் அவங்க டோட்டல் குடும்பத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணுது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அவங்க பிரதர்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணது, அவங்களுக்கு ட்வின் குழந்தை பிறந்தப்பயுமே அதெல்லாத்தையும் நாங்கள் தான் வந்துட்டு கொலை பண்ணோம். ஸோ வந்து ஹையர் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எங்களுக்கு வரட்டும் தான், ஏன்னா வந்து அவங்க தான் எங்ககிட்ட வந்துட்டு போட்டி போடணும்னு ட்ரை பண்ணாங்க. ஸோ வந்துட்டு இப்போ பாரு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, கடைசியில் இவ்வளோ பையனாக வந்து ஆக்ட் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போயுமே அது முடிவுக்கு வரப்போகுது, ஃபைனலாக எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நம்மளுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு லேடி ரொம்ப சீப்பாக வந்து அங்கே பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. தாத்தா அங்கே குழந்தைய வச்சுட்டு ஹாப்பியாகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க போல். அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். உனக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு அப்படின்றத கேட்டதுமே, நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு அப்படின்றத சொன்னதும், என்ன தாத்தா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், இது இவனோட குழந்தை தான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ இவனுக்கு டிசிப்ளின்னா என்னன்னே தெரியலை, இவன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாமல் இவ்வளோ நாளாக எங்கே போயிட்டு வந்தானே தெரியலை, கண்டிப்பாக இவனை கூட்டிகிட்டு போய் நான் வீட்டில் வச்சு டிசிப்ளின்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே அங்கே தாத்தாவுமே ஹாப்பியாக ஓகேன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினுமே அங்கே குழந்தைய கொண்டு போய் வந்து தூங்க வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவருக்கு ஒரு வேளை என் மேலே டவுட் ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாக வேற இருக்குது. ஹீரோ ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீயா அவனை லவ் பண்ணியிருந்தீங்கனாலுமே இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு பேபியை பெற்றுக்க முடியாது, அது வந்துட்டு பாய்ஸால் எப்படி முடியும், பொண்ணால் தான் முடியும், அப்போ இந்த குழந்தை யாருக்கு பிறந்துச்சு, ஜெனி என்னன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டினை கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எதுக்குமே பதில் பேச முடியல. அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சுட்றா. என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு போய் சொல்லிட்டு என்னை விட்டுட்டு ஓடி போயிருப்பா அவன் கூட சேர்ந்து, இத்தனை நாளாக எங்கே போயிருந்த அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே வந்து ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் உண்மையை சொல்லிடலாமான்னு கூட தோணுது, ஆனாலுமே வந்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்கு வாய மூடிட்டு பேசாமல் இருக்க, நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டே அவனை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டதோ அப்போ ஹீரோயின் அங்கே வந்து குழந்தை பிறந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ட்வின் பிறந்திருக்காங்க, ஆனால் ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லி அவளோட கஷ்டத்தை பூரா சொல்லி ஃபீல் பண்ணணும்னு தோணுது. பட் இருந்தாலுமே அவளால் வந்துட்டு எதையுமே சொல்ல முடியலை. அப்போ அங்கே நம்ம ஹீரோ என்ன வாய மூடிட்டு பேசாமல் இருக்க, பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே
தங்கம்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுறா. அங்கே குழந்தை அழுதுட்டுருக்கு. தூக்கிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. என்ன இவர் பண்ணிட்டுருக்காரு, நான் பொண்ணுன்றதே இந்த ஆளுக்கு தெரியாது, அதுக்குள்ளே என்னை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு, ஒருவேளை இந்த ஆளுக்கு வந்துட்டு பையங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டா, ஐயோ கடவுளே நான் வந்துட்டு என் குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க, அவளுக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அது வந்துட்டு இவனுக்கு பிறந்த குழந்தையா இருக்காது, இவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணியிருக்கா. எங்கள் வீட்லேயுமே பார்த்தாங்க ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அங்கே பார்ட்டியெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே அங்கே தான் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாரு வந்துட்டார் அப்படின்றத சொன்னதும் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை கொண்டு போய் காமிச்சிட்டு குழந்தை வந்து உங்களோட தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காமிச்சதுமே அப்போ அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இது எப்படி சாத்தியமாக இருக்கும், இவ எப்படி இவன் கூட வந்து பேபி பெற்றிருக்க முடியும்னு சொல்லிட்டுங்க யோசிச்சுட்ருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஹீரோக்குமே. ஏன்னா வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் குழந்தை அவனோடதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீங்கள் என்ன இப்போ சொல்ல போகிறீங்க, என்ன மேரேஜ் பண்ணிக்குவீங்களன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோவை நீங்கள் இப்போ பதில் சொல்லுங்கள் அப்படின்றத சொன்னதும் அந்த தாத்தா என்ன பேசாமல் இருக்க, நீ தான் வந்துட்டு குழந்தை வந்து உன்னோடதுன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னு சொன்னதுமே அப்போ உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா காமிக்கிறாங்க. இங்கே பாருங்களேன் பேபி வந்துட்டு உங்களை மாதிரியே இருக்குது பார்க்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் பேபி என்னை மேரேஜ் பண்ணிக்குவீங்களன்னு சொல்லிட்டு இவளுமே ட்ராமா பண்ணுறா. நம்ம ஹீரோயின் அங்கே கையை பிடிச்சிட்டு ஹீரோ என்ன சொல்லுவானோன்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்கும்போது நான் பண்ணிக்கிறேன்னு அவன் சொன்னதும் வேமா வந்துட்டு அவள் ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ண போகிறா. இப்போ இந்த குழந்தை பாருங்கள் அப்படியே அச்சல் அடித்த மாதிரி உங்கள் 2 பேர்த்தையும் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அம்மா வந்துட்டு அவ்வளோ ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அங்கே தாத்தாவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்காரு. நம்ம ஹீரோட்ட நீ ஏதாச்சும் இப்போ வந்து சொல்ல போகிறியா மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு அப்படி கேட்டதுமே இல்லை நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. ஏன்னா வந்துட்டு குழந்தை அவனோட நான் மேரேஜ் பண்ணிக்கிறட்டும் அப்படின்ற முடிவுக்கு அங்கே அவளுமே வந்துடுறா. இப்போ நம்ம ஹீரோ இவ வந்து எது வேணாலும் சொல்லாமல் இருக்கலாம், பட் இந்த குழந்தை வந்து என்னோடது, இதை நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க ரெடியாக இருக்கேன், பட் வந்துட்டு இந்த குழந்தை வந்துட்டு பிறந்துச்சுன்றதுக்காக இவ்வளோ மேரேஜெலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் இதுக்கெல்லாம் காரணம் இவ தானேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததுமே அங்கே அவங்க பிடிச்சி அடித்து தள்ளி விட்டான். அவங்க தாத்தாவை பார்த்தா நீ எப்படி வந்து இந்த மாதிரி நடந்துக்கலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்று, ஒழுங்கு மரியாதை நீ அவ்வளோ மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அந்த ஆள் கோவப்பட்டுருக்காரு. அப்போ அங்கே ஜூன் டைம் நீ அவங்க தாத்தாவை கூப்பிடு கால் பண்ணு அப்படின்றத சொல்லும்போது இவங்க குழந்தைய பிடிங்கிட்டு நீ என்னை மேரேஜ் பண்ணலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக இந்த பேபியை நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு மிரட்டிட்டுருக்கா. அப்போ அங்கே அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அதை எப்படி பெற்ற தாயாக இருந்துட்டு குழந்தைய கொலை பண்ணுறதை பற்றி பேசுவா அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு யோசனையாக இருக்குது. உடனே அந்த லேடி நீ அமைதியாரு, இப்படிலாம் பண்ணிடாது, அது உனக்கு குழந்தை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காலை பிடிச்சிட்டு அங்கே வந்து கெஞ்சிட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு என் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு வேணாமா, அவள் வந்துட்டு நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு அந்த லேடி ஒரு பெரிய ட்ராமாவை பண்ணிகிட்ருக்காங்க. பாவை இதெல்லாம் ஒன்றும் பேசி வேலையாகாதுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேபியை தூக்கி போட்டு அங்கே கொல்ல போகிறா. நம்ம ஹீரோயின் வேகமாக போயிட்டு அங்கே குழந்தைய வந்து பிடிச்சிக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ கேவலமான வேலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சிட்டு அது என்னோட குழந்தை நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க, வந்து உன்னோட சிஸ்டரை காப்பாற்றுன்னு அந்த லேடி கத்திட்டு இருக்காங்க. எப்படி என் குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணாமல் நீ ஏமாத்துவேன்னு சொல்லிட்டு பேசினதுமே கண்டிப்பாக நீங்கள் பண்ணதுக்கு இப்போ ஜெயிலுக்கு தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வேகமாக தூக்கிறான். கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாமல் குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ கண்டிப்பாக இந்த குழந்தைய பெற்றிருக்கவே மாட்டேன், அதனால தானே இப்படி கேவலமாக பண்ணுறேன்னு சொன்னதும் எப்படி நீங்கள் என் பொண்ணு மேலே வந்து இப்படிலாம் வந்து குற்றம் சாட்டலாம்னு சொல்லிட்டு அந்த லேடி ஒரு பெரிய ட்ராமாவை பண்ணுறாங்க. அப்போ அவங்க தாத்தா பார்த்தா இதெல்லாம் வந்து பேசி வேலைக்கு ஆகாது, எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்தாலும் ஒரு பெரிய கேவலமான ஜென்மம் பெரிய ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஃபஸ்ட்டு நீ அவங்க தாத்தாவை கூப்பிடுன்னு சொன்னேன்ல, கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆள் பெரிய ட்ராமா பண்ணிட்டுருக்காரு. அப்போ உடனே அவன் வந்து ப்ளீஸ் நீ என்னோட சிஸ்டருக்கு வந்துட்டு வாழ்க்கை கொடு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டதும் உனக்குலாம் வெக்கமா இல்லையா, நீ இவங்க ட்ராமா பண்ணுறத பார்த்துட்டு நீ அவன்கிட்ட கேட்குறியான்னு சொல்லும்போது அவள் அந்த கையில் குழந்தையோட டர்ட் இருக்கு பாரு அது என்னோட தான் சொன்னதும் அது எனக்குமே இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோக்கு ஆல்ரெடி உண்மை தெரிஞ்சிச்சு போல், அது வந்து உண்மையான வந்து பர்த் மார்க் கிடையாது இவள் போட்ட டர்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் அதை வந்து சொல்லிடுறான். இப்போ நீ வந்து ஃப்ராடு வேலைக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீ வந்துட்டு ஜெயிலுக்கு தான் போக போகிற அப்படின்றத சொல்லிட்டுருக்கான்.
அப்ப அவனுக்கு அத பார்த்துட்டு ஷாக் ஆயிருது. ஏன்னா ஹீரோயினுக்கு அதே மாரி டவுட் இருக்கும்ல. ஸோ வந்துட்டு குழந்தை கையில அந்த டவுட் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. ஏன்னா அவளோட இன்னொரு குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னாங்கல்ல. அந்த குழந்தைய திருடிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்குமே புரிஞ்சுட்டு, உனக்கெல்லாம் கேவலமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்க வந்து கோவப்படுறா. அப்படி அடுத்தவங்க குழந்தைய திருடிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அங்க அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி, நீங்க வந்து கீழ வாங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின நீ வந்து வெயிட் பண்ணு நான் வரேன்னு சொல்லிட்டு போகும்போது, குழந்தைய புடுங்கிட்டு அவ வந்து சண்டை போட வர்றா. ஆனா ஹீரோயின் வந்து குழந்தைய குடுக்காம அவள தள்ளி விட்டுட்டு, டோட்டல் குடும்பத்தையே வந்துட்டு காரி துப்ப ஆரம்பிச்சிடுறா. உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நான் பொண்ணுன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து நீங்க வந்து இப்படி கேவலமான வேலை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு, அப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு அத கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு, நீங்க வந்து அப்ப என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா தாத்தான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, அந்த டயத்துல அங்க நம்ம ஹீரோயினோட தாத்தாவுமே வந்துடுறாரு. ஸோ உடனே டோட்டல் ஃபேமிலியும் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. நீ வந்து ஒரு பொண்ணா இருந்துட்டு பையன் மாரி இத்தன நாளா அந்த குடும்பத்த ஏமாத்தியிருக்க. கடைசியில உன்னோட அங்கிளோட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து குழந்தையுமே பெத்து வச்சிருக்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின பத்தி அங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டயத்துல அவங்க தாத்தாவுமே வந்து என்னது பையனான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆனதுமே, ஆமா இது வந்து பொண்ணு கிடையாது பையன் அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் நம்ம கீழ வந்துட்டு அங்க ஒரு ஆள புடிச்சு கட்டி இழுத்துட்டு வந்திருக்காரு. இந்த ஆள் தான் உங்க அண்ணனையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணாரு அப்படின்றத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சில ரிப்போர்ட்லாம் காமிக்கிறாங்க. இந்த ஃபேமிலி வந்து இப்போ வரைக்கும் பண்ண ஃப்ராடுத்தனம், அவங்க குழந்தைங்கள கொலை பண்ணது எல்லாமே. ஃபைனலா நம்ம ஹீரோயினும் அவங்க சாங்ருமே ஒரே பெர்சன் தான் அப்படின்ற விஷயத்தையுமே அவர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறாரு. அத கேட்டுட்டு அங்க நம்ம ஹீரோக்கு அங்க ரொம்பவே ஷாக் ஆயிருது. பிறகு நம்ம ஹீரோயினோட தாத்தா, நடந்த எல்லா தப்புக்குமே நான் சாரி கேட்டுக்கிறேன். பட் இப்போ குழந்தை பிறந்துருச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? மறந்துறலாம் எல்லாத்தையும் சொன்னதும், ஃபர்ஸ்ட்டு உன்னோட ஃபேமிலியில இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டீஸுமே எங்களுக்கு மாத்தி குடு. இனிமேல் உங்களுக்கு ஹையரே கிடையாது. யார் வந்து இந்த ஃபேமிலிய பார்த்துக்குவாங்கன்னு சொல்லும்போது, அதான் எங்களுக்கு வாரிசு இருக்கே அப்படின்றத சொன்னதும், இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் வாரிசான்னு சொல்லிட்டு, அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப சீப்பா வந்து அங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உன்னோட ஃபேமிலியில இப்போ வரைக்கும் நடந்த ஏகப்பட்ட சாவுக்கு எல்லாத்துக்குமே நாங்க தான் காரணம்னு சொல்லிட்டு, இவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தாத்தாக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே மனசே தாங்க முடியல. ஏன்னா பண்ண எல்லாமே நம்பிக்கை துரோகம். அது எல்லாத்தையுமே அங்கே வெக்கம்லாம் வந்தால் ரொம்ப ஹாப்பியாயிட்ட சொல்லவுமே, ஒரு ஃப்ரெண்டாக இருந்து என் கூட சேர்ந்து இருந்து இப்படிலாம் வந்துட்டு குடும்பத்தை கெடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே வந்துட்டு ரொம்பவே கவலையாயிட்டு உடம்பு முடியாமல் போக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே பயந்து போயிட்டு அங்கே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலாம் பார்த்தா அங்கே வந்துட்டு விடமாட்டாங்க. அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவன் கால் பண்ண ட்ரை பண்ணான். அப்போ அவன்கிட்ட இருந்தே ஃபோனை பிடிங்கிட்டு அவனையுமே கால் பண்ண விட மாட்டாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்ததுமே உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு, கண்டிப்பாக நீங்கள் இப்போ பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே உங்களை நான் வந்து சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ இது வந்து பையன் கிடையாது பொண்ணுன்னு சொன்னதும், அது பையனாக இருக்கட்டும் இல்லை பொண்ணாக இருக்கட்டும் அதை பற்றி உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் பண்ணதுக்கு கண்டிப்பாக எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு. நீங்கள் ஜெயிலுக்கு போக போகிறது கன்ஃபார்ம் தான் அப்படின்றத சொல்கிறான். ஃபைனலா அவங்க வீட்டுக்கு அவங்க தாத்தாவுமே நல்லாயி வந்துடுறாரு. அவரு இப்போ உன்னோட அப்பா வந்து எதுக்காக உன்ன பையனா நடிக்க வச்சிருக்கான்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சும்மா. இதில உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. உன்னோட அம்மாவோட மெண்டல் கண்டிஷனுமே பாவம் சரியில்லாம போய் அவளுமே இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட வேண்டியதாயிருச்சு. இந்த ஃபேமிலி இவ்வளோ பெரிய துரோகிகளா இருப்பாங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அப்ப ஹீரோ நீங்க எத பத்தி கவலைப்படாதீங்க. அவங்களுக்கான பனிஷ்மென்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில கிடைக்குன்னு சொல்லும்போது, அங்க போலீஸுமே எல்லா எவிடன்ஸுமே கொண்டு வந்து, நீங்க பண்ணதுக்கு உங்களுக்கு ஜெயில் தண்டனை தான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அங்க நம்ம ஜூன் வந்து கால் பண்றா. நான் இப்போ வந்து அப்ராடுக்கு போக போறேன். நான் வந்து நடந்த தப்புக்கு எல்லாத்துக்குமே உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்னோட ஃபேமிலியால தான உனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், நீ எப்பயுமே என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான். எத பத்தியும் நீ வந்து ஃபீல் பண்ணாத அப்படின்றத சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவனுமே கொஞ்சம் ஹாப்பியாயிடுறான். நம்ம ஹீரோவுமே அங்க வந்துடுறான் குழந்தைய தூக்கிட்டு. இப்ப நம்ம ஹீரோயின்ட்ட நாளைக்கு வந்து உன்னோட அம்மாவ ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போலாம். ஏன்னா வந்துட்டு அவங்களோட கண்டிஷன் சரியில்லாம இருக்குல்ல. இப்ப ட்வின் பேபிஸ் இருக்காங்க. அவங்கள கொண்டு போய் காமிச்சா அவங்களோட பேபின்னு நெனச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகும்லன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பிட்டு தேங்க்யூ சொல்றா. அப்ப ஹீரோ இதுக்கப்புறம் நீ என்ன அங்கிள்லாம் கூப்பிடக்கூடாது. ஹஸ்பண்ட் கூப்பிடு அப்படின்றத சொன்னதும், அவளும் ஹாப்பி ஆயிட்டு ஹஸ்பண்ட் அப்படின்றத சொன்னதும், அவன் ரொம்பவே ஹாப்பியாயிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.